வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காயும் வேர்க்கடலையும் சேர்த்து ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் காரக்கறி பண்ண போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், கத்திரிக்காய்க்கு சாம்பார் பொடி ஒரு 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்துருக்கேன். அப்படி வடகம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடுகு வெந்தயம் தாளிச்சாலே போதும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் இருந்தது. ஸோ அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி வேர்க்கடலையே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச உப்பு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அப்புறமா குழம்புல சேர்த்துடலாம். அப்புறம் தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். புளி ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் கரைச்சட்டி வச்சுட்டேன். அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. நல்லெண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இப்போ வடகம் தாளிச்சிக்கலாம். இப்போ வடகம் நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுது. மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் சேர்ந்து கத்திரிக்காயும் வேகணும், நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கோம். வெண்டைக்காய் காரக்கறி தான் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கத்திரிக்காய் வதங்கின்னு இருக்கட்டும். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வெண்டைக்காயும் கருவேப்பிலையும், வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை மேலே வச்சுருக்கேன். வெண்டைக்காயை சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருவோம். வெண்டைக்காய் வேகட்டும். பாருங்க, தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே வதங்கிடுத்து. கத்திரிக்காயும் வெந்தெடுத்து இப்போ வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் பொடியை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போது கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துருவோம். ஏற்கனவே வேறு நம்ம அது பேர் என்ன, வேர்க்கடலையில் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு பார்த்து போட்டு போனாமல் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துப்போம். அப்புறம் வேக வச்ச தண்ணியும் விட்டுடலாம். அவ்வளோதான். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்கிறது. இந்த சமயத்தில் ஒரு பெரிய டீஸ்பூன் ஃபுல்லாக நம்ம தனியா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுருவோம். ஒரு கொதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கத்திரிக்காய் வேர்க்கடலை போட்ட குழம்பு ரெடி ஆகிடும். இந்த பக்கம் வெண்டைக்காய் வெந்திருக்கான்னு பார்த்துலாம். பாருங்கள், வெண்டைக்காயும் வெந்தெடுத்து நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். இதில் அரிசி மாவு சேர்க்குறேன். அப்புறம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பரத்தி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கொதிச்செடுத்து தனியா பொடி சேர்ந்து இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வெண்டைக்காயும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா தனித்தனியாக இருக்குது. பாருங்கள், ரோஸ்ட் ஆகிடுது. ஸோ அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ அப்படியே விட்டுருவோம். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. அதாவது கத்திரிக்காய் வேர்க்கடலை போட்ட குழம்பு. இதை நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு காரக்கறியோ இல்லை தேங்காய் போட்ட கறியோ இல்லைன்னா அப்பளமோ வடாமோ எது தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ மாதுளம்பழம் மில்க் ஷேக் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மாதுளம்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கப்பு பால் சேர்க்குறேன். வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து மாம்பழ ஜூஸ் போட்டுடலாம். மாம்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலே வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் சும்மா ஒரு அரை கப்பு தண்ணி விடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள் மாம்பழ ஜூஸும் ரெடி ஆகிடுது. போமோகிரானேட் ஜூஸ் இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து கொள்ளு திணை தோசையும் கொத்தமல்லி தேங்காய் போட்ட சட்னி. ஸோ அது ரெடியாக நான் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி கொள்ளு திணை தோசைக்கு வந்து இப்போ என்ன அளவு எப்படி அரைக்கணும் எல்லாமே வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். நான் அதை வந்து உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ தோசை வாத்தெல்லாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தோசை நல்லா மெல்லிசாக கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி எல்லா தோசையும் பார்த்துக்கலாம். ஸோ கொள்ளு திணை தோசை இது வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து கொத்தமல்லியும் தேங்காயும் போட்டு சட்னி அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, சாம்பார் இல்லை மிளகாப்பொடி எது இருந்தாலும் தொட்டுண்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி டிஃபன் எங்களுக்கு இதுதான். இப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு அதாவது டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சுண்டல் வேக வச்சுருக்கேன், காராமணியை வேக வச்சுருக்கேன். ஸோ சுண்டல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நேற்று வந்து ரவா ஸ்வீட் பால்ஸ் பண்ணோம் பார்த்திங்களா, ரவா ஸ்வீட் கொழக்கட்டை பண்ணோம் இல்லையா, பொரிச்ச கொழக்கட்டை. அதில் வந்து ஸ்டஃபிங் வந்து கடலைப்பருப்பு வேக வச்சு அதான் பூர்ணம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பூர்ணம் மிச்சம் இருந்தது. அதில் வந்து ஒரு 7 பால் இருக்குது, ஒரு 7 உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து மைதா மாவு ஏற்கனவே நான் எப்படி பிசையணும் போலிக்கு மாவுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ முதல்ல சுண்டலை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் போலியும் நம்ம பண்ணிடலாம். அடுப்பில் வந்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். இதை ஊற வச்சு காராமணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து ஒரே ஒரு வரமிளகா தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வேக வச்ச காராமணியை சேர்த்துடலாம். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி. அவ்வளோதான், நம்மளுடைய சுண்டல் வந்து ரெடி ஆகிடுது. அதை மூடி வச்சுருவோம். அடுத்தது வந்து போலி தான் பண்ண போகிறோம். போலிக்கு ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன். மேலாக நல்லெண்ணெய் விட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துட்டு இப்போ இன்னொரு வாட்டி இழுத்து மட்டும் பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஒரு வாழை எல்லாம் எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டேன். ஸோ இது வேணுங்கிற சைஸ்க்கு நம்ம உருண்டை எடுத்துக்கலாம். அடுப்பில் கல் போட்டிருக்கேன். அது காஞ்செடுத்து நெய் வந்து மிளகா தடவிக்கலாம். நல்லா 2 பக்கமும் வேகட்டும். ஸோ
இதை எடுத்துடலாம். போலி ரெடியாக எடுத்து அடுத்த போலியும் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி காராமணி சுண்டல், அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு போலி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி குக்கிங் vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். காலையில் பண்ண அந்த கத்திரிக்காய் வேர்க்கடலை குழம்பு கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மத்தியானம் வந்து தினையும் கொள்ளும் போட்டு தோசை பார்த்துருக்கேன். அதோடைய ரெசிபி வந்து டீட்டெயில் வீடியோ இருக்குது, நான் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அதை பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.